ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூல் பம்ப் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நான் வீடியோவில் வந்து ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஸோ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஸோ இது நம்ம டேங்க்கு ஹிமாலயோட டேங்க்கு கழட்டி வச்சிருக்கிற ருத்ரா டேங்க்கு. ஸோ இங்கே வந்து 4 போல்ட் இருக்குங்க. ஸோ அந்த 4 போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இதுவாகிடும், அந்த ஃபியூல் பம்போட ரிலீஸ் ஆகிடும். இங்கே இப்போ உள்ள பெட்ரோல் கொஞ்சம் இருக்கனால அந்த கவர் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கவர் வைக்கக்கூடாது, கிளாத் வைக்கேன், பட் இந்த கவர் நல்ல கவர் அதனால தான் வச்சேன். ஸோ இந்த 4 போல்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேட் வந்துடும். ஸோ இந்த பிளேட் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் இந்த 4 போல்ட். ஸோ இங்கே 4 போல்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4 போல்ட், இந்த போல்ட் தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ போல்ட் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஃபியூல் பம்பு கையில் வந்துடும். இந்த ஃபியூல் பம்ப் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டேனர் இருக்குது. நான் ஒன்று தெளிவாக ஆக்சுவலி இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 4 லாக் இருக்கும். இந்த லாக் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லாக்கு. ஸோ இந்த லாக் வந்து இப்போ கீழே போச்சு அந்த லாக் ஆகிடும். ஸோ இந்த லாக் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 வயர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த 2 வயர் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த 2 வயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதை பொறுமையாக அப்படி எடுத்திங்கன்னா இந்த ஃபியூல் பம்ப் வந்து தனியாக அப்படி வெளியே வந்துடும். ஸோ ஃபியூல் பம்ப் பார்த்தீங்கன்னா உள்ள வேறு லெவல் அழுக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் டஸ்ட். ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே டஸ்ட் தான். நான் இப்போ க்ளீன் பண்ணேன். இது அவுட்டர் பார்ட்டில் இருந்தது. இப்போ உள்ள இன்னர் பார்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபியூல் பம்ப், அதாவது ஃபியூல் லெவலில் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இதுதான் இன்ஜினுக்குள்ளே போச்சுன்னா பயங்கரமாக டேமேஜ் கிரியேட் பண்ணும். அண்ட் இதுதான் நம்மளுடைய வந்து அந்த ஃபில்டர், இந்த ஃபியூல் பம்பில் இருக்க ஃபில்டரு. ஸோ இது பாருங்கள், இப்போ இதுதான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணோம். பட் என்கிட்ட இப்போ கையில் ஸ்பேர் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி பார்ப்பேன். க்ளீன் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா மறுபடியும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஃபியூல் பம்ப் வந்து அடிக்கடி நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி கிடையாது. பிகாஸ் ஃபியூல் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும். ஸோ அந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. இந்த ஓரிங் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரிங் இருக்கும். ஸோ இந்த ஓரிங் வந்து அடிக்கடி நம்ம ரிமூவ் பண்ணிருந்தா அந்த ஓரிங் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை சொல்கிறது 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இல்லை 20,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ரிமூவ் பண்ணி தான் க்ளீன் பண்ணும். இப்போ தான் நான் வண்டி வாங்கி ஃபஸ்ட் டைம் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நான் ஓரிங் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக இப்போ காமிக்கிறேன் கைஸ். பிகாஸ் இதை வந்து நான் இப்போ ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ இது வந்து இப்படி லாக்கில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓகே பொறுமையாக. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபியூல் பம்ப்பு. ஸோ இதுதான் ஃபியூல் பம்ப்பு. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி வந்து தூரமாக அப்படி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த டஸ்ட்டில் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்சால் பெட்ரோலில் க்ளீன் பண்ணுங்கள். பிகாஸ் பெட்ரோல் வந்து டஸ்ட் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும், எவாப்ரேட் ஆகிடும். அண்ட் இதுதான் அந்த என்ன சொல்கிறது ஸ்டெய்னர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல்லாக ஃபியூல் பம்பில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிட்டு வந்து இதாகும். ஸோ இது வழியாக தான் கீழே வந்து நமக்கு வந்து ஃபியூல் வெளியே போகும். ஸோ அதனால் இதுதான் வந்து மெயின் ஃபில்ட்ருன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கையில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. ஸோ மாட்டிக்கிச்சு. ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்டெய்னர் வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். என்ன கர்மங்களே தெரிலங்க, இவ்வளோ டஸ்ட்டு வந்து உள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ லெட்ஸ் க்ளீன் திஸ் அண்ட் ஐ வில் ஷோ யூ. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவாக வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்லிக் யூஸ் பண்ணேன், லைக் மேலே பாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் ரஸ்லிக்கோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு 1 லிட்டர் கேனில் பெட்ரோல் எடுத்து மேலே வந்து ஹோல் போட்டுக்கிட்டேன். ஸோ பெட்ரோல் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். சாரி, எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து குழந்தைங்க விளாண்டுட்டு இருக்காங்க, அதான் பேக்ரவுண்ட் நாய்ஸு. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெய்னர் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெய்னரை க்ளீன் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஓரிங்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரஸ்லிக் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஓரிங் வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக ஆகிடும். பிகாஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஓரிங்ஸ் ரப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பெட்ரோலை வந்து இந்த மாதிரி மேலே அடிச்சு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெய்னர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஆப்ஷன் இது தான். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் க்ளீன் பண்ணோம். ஸோ கைஸ் வாங்க இப்போ நான் வந்து இந்த பெட்ரோலை வச்சு இந்த ஸ்டெய்னர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அளவுக்கு அழுக்கு இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ அழுக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ அழுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ இதோட கலரே இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், பயங்கர டிஃப்ரென்சஸு. ஸோ அந்த மாதிரி பெட்ரோல் வந்து மேலே அடிச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே இருக்க அந்த ஓரளவு டஸ்ட்டு ஃபுல்லாகவே வெளியே எடுத்துட்டேன் கைஸ். அண்ட் கண்டிப்பாக இதை ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது க்ளீன் பண்ண முடியாது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் 1900 சில்லு, அதாவது கிட்டத்தட்ட 2000 இதோட காஸ்ட்டு. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இது போகவே போகாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000 கிலோமீட்டர்லேருந்து 60,000 கிலோமீட்டருக்கு சஸ்டெயின் பண்ண எனக்கு தெரிஞ்சு டிபெண்ட்ஸ். பிகாஸ் நம்ம ஃபியூல் வந்து இப்போ வரக்கூடிய ஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து டஸ்ட் இருக்குது. ப்ளஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ஏன் வண்டி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து இந்த 24,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஃபியூல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்லாம் கூட வாங்கி ஊற்றிருக்கேன் பெட்ரோலில். பிகாஸ் ஆஃப் ரோட்லாம் போகும்போது ஊருக்குள்ள எங்கேயா மாட்டிப்போம், பெட்ரோல் பங்க் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து இவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ டஸ்ட் வந்து இன்ஜின் வந்து பர்ன் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்ற கம்பஷன் வந்து இஷ்யூ ஆகும். இது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து உங்களோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஆனாலோ இல்லை உங்கள் வண்டி வந்து சொல்கிறது ஒரு ஐட்லிங்லேயே வந்து வண்டி வந்து அடைச்சி ஓடினாலோ இதுதான் ரீசன். இதை கழட்டி நீங்கள் க்ளீன் பண்ணாலே பக்கவாயிடும்.
ஸோ வாங்க இதை நம்ம கொஞ்சம் காய வச்சிருவோம். ஸோ கொஞ்சம் காய வச்சு பார்த்தீங்கன்னா மற்ற வந்து விஷயம், அதாவது என்ன சொல்கிறது, இந்த இடத்துல இந்த ஃபியூல் பம்பாக இருக்கட்டும், இல்லை அதோடைய வந்து கவராக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி பெட்ரோல் வந்து ப்ரிஃபரபிள் தான். பெட்ரோல் வந்து என்னன்னா ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கையில் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு ப்ராக்டிஸாக இருக்குது, பட் லைட்டாக இப்போ எரியுது, கொஞ்சம் பெட்ரோல் அதிகமாக யூஸ் பண்ணல. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கலரே மாறி இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம ரீஅசெம்பிள் பண்ணலாம். ரீஅசெம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லாமே தெளிவாக காமிக்கிறேன் கைஸ். அண்ட் கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு வந்து ப்ரஷ் ஏதோ போட்டு தேய்க்காதீங்க தயவு செஞ்சு. பிகாஸ் தேய்ச்சிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வந்து ஃபில்டர் வந்து ஃபிட்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து போயிடும். ஸோ இந்த டாட் இருக்கு தெரியுமா, ஸோ இந்த டாட் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வாஷ் இந்த மாதிரி பெட்ரோல் லைட்டாக மேலே போட்டு இந்த மாதிரி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பேஸ்டிங் மாதிரி நினைக்கிறது எக்ஸாக்டாக தெரியல. பட் இதை வந்து தயவு செஞ்சு வந்து ரொம்ப ரப் பண்ணினா இது வந்து வெளியே வந்துடும். ஸோ இது வெளியே வந்தால் இதோட வேலை என்னவோ அது வந்து பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி இதை வந்து தயவு செஞ்சு ரப் பண்ணாதீங்க. அண்ட் இது வந்து ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி நார்மலாக க்ளீன் பண்ணிங்களா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ். பழசுக்கும் பிடிக்கும். நான் முடிஞ்சால் வந்து பழைய வீடியோவில் வந்து மேலே வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பழசுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இதை மட்டும் ரப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ கைஸ் வாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ண வந்து ஃபஸ்ட் வந்து இந்த பார்ட் எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த இடத்துல ஷேப் இருக்கா. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து என்னென்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து உள்ளே விட்டுட்டு இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கங்க. ஸோ வந்து பக்காவாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ பக்காவாக இருக்குது. அண்ட் இதை வந்து பிடிச்சிட்டு நம்மளுடைய வந்து ஃபியூல் பம்பு தெரியுமா, ஸோ அந்த ஃபியூல் பம்பு வந்து இந்த பாட்டு தான் இப்போ மேலே போகும். அண்ட் கீழே இருக்கிற வயர் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஸ்கவுண்ட் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு வந்து இதை பார்த்துட்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போயிட்டு இது வந்து பக்காவாக செட் ஆகணும். இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லூஸே இருக்கக்கூடாது, நல்லா பக்காவாக டைட் ஆகணும். ஸோ நல்லா எவ்வளோ முடியுமோ பக்காவாக உட்கார வச்சு டைட் பண்ணிடுங்க. ஒரு கிளிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அதுதான் மெயின் இதில். ஸோ இப்படி பக்காவாக உட்கார வச்சுட்டு ஓகே. பிகாஸ் லூஸாக இருந்துச்சுன்னா லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக நான் சொல்கிறேன், நல்லா ப்ரெஸ் பண்ணி அதுக்காக போட்டு உடச்சிருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பாட்டுங்க. இதுதான் வந்து வண்டிக்கான மெயினு. இது ப்ராப்பராக இல்லைன்னா அப்புறம் வந்து இஷ்யூ ஆகிடும். ஸோ பக்காவாக அப்படி பிடிச்சி லாக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு லூஸும் இருக்கக்கூடாது. பக்காவாக டைட் ஆகிடுச்சு அண்ட் எந்த லூஸும் இல்லை. ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் கேமரா இங்கே இருக்கா, சாரிங்க, நான் கேமரா பார்க்காம ப்ராடக்ட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே ரைட். ஸோ பக்காவாக டைட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த பாடியிலேருந்து இறக்கிடலாம். ஸோ இதுதான் மெயினு. ஸோ இது லோவர் பார்ட்டு, இது வந்து அப்பர் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா லோவர் பார்ட்டில் இறக்கலாம், அப்பர் பார்ட்டில் இறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் ஃபியூல் பம்போட கீழே லோவர் பார்ட் இருக்குல்ல, ஸோ இந்த லோவர் பார்ட் எடுத்துங்க. ஸோ இந்த லோவர் பார்ட்டை வந்து இந்த மாதிரி இதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஓரிங்கு. ஸோ இந்த ஓரிங் வந்து மெயினாக இருக்கணும். இந்த ஓரிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இதில் உள்ளே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போயிடும். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுலேருந்து ஓரிங் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓரிங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லோவர் பார்ட் எடுத்துங்க. ஸோ இந்த பக்கம் மெயினாக நான் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கனெக்ஷன்ஸ் இருக்குது, வயர் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த வயர் கனெக்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஃபில்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள போகணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போய் ஸ்லைட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி வந்து இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி வந்து பொறுமையாக அப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பக்கா அப்படி வந்துடும். அப்புறம் நல்லா பார்த்துக்குங்க ஒரு வாட்டி பக்கா உட்காந்துருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ தான் பக்கா உட்காருது. ஸோ சவுண்டு வந்து பார்த்தீங்களா சின்னதாக கிளிக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வயர்லாம் வந்து ப்ராப்பராக வந்து டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஓரிங்லாம் கரெக்டாக இருக்கான். பிகாஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து கனெக்டிக்கிட்டு மாட்டிக்கலாம் இருந்தாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் நான் பண்ணும்போது ரொம்ப பக்காவாக பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதை ஓரிங் வந்து இப்படி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. ஏன்னா அப்புறம் ஓரிங் வேறு மறந்துட்டோம்னா அது வேறு அப்புறம் கோளார் ஆகிடும். ஸோ ஓரிங் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஓரிங் வந்து உள்ளே உட்காரச்சிருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரிங் வந்து நல்லாவே க்ரூவில் வந்து சூப்பராக உட்காந்துருச்சு. ஓரிங் ரொம்ப நாள் இழுத்துறாதீங்க. முக்கியமாக பெட்ரோலை டிப் பண்ணி ஒரு ரொம்ப நாள் அங்கே ஒரு 10 செகண்ட்ஸ் டிப் பண்ணி வச்சதாலே ஓரிங் வந்து பக்காவாக செட் ஆகிடும். சூப்பர் ஓரிங் உட்காந்துருச்சு. ஸோ அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து ஒரு சைடும் இன்னொரு கேபிள் இன்னொரு சைடு வரும். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறப்ப இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்க, இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது வந்து இப்படி உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி உட்காரும். ஸோ இப்போ உங்களுக்கு பண்ணி நான் காமிக்கிறேன். நீங்கள் எப்போயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் என்ன சொல்கிறது, நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கங்க. நான் ஃபோட்டோஸ் எடுத்தால் கூட அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரும் பாருங்கள். நீங்கள் மட்டும் இல்லை வயர் கேபிள் வந்து இதில் விட்டுறாதீங்க. ஸோ கேபிள் வந்து இதில் விட்டுறக்கூடாது. கேபிள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப்பு தெரியும் பார்த்தீங்களா, இந்த கேப்பில் தான் விடணும். ஸோ இதில் கொண்டு வந்தீங்கன்னா நேராக மோட்ரு வழியாக அப்படி வந்துடும். சூப்பர். ஓகே பக்காவாக அப்படி வந்துருச்சு. இது வந்துடும். ஸோ இதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து
அப்படியே செட் பண்ணுங்கள். இந்த அவசரம் வேணாம், பொறுமையாக அப்படி இறங்கும். ஸோ நல்லாவே திரும்பி பாருங்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த பின் உட்காருது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக அப்படியே ஜென்டலாக, ஒரு அவசரம் இல்லைங்க, அப்படியே பொறுமையாக. பிகாஸ் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேண்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தனியாக போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே கொண்டாங்க. ஏன் இடிக்க தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு. பிகாஸ் எங்கேயாவது இடிச்சிச்சின்னா அப்புறம் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகேங்க, பொறுமையாக, அவ்வளோதாங்க, சூப்பர். ஸோ உட்காந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ தான் செட் ஆகிருக்கு. லைட்டாக அப்படியே ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா இந்த கேபிள், ஸோ இந்த கேபிள் வந்து எப்படி கனெக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கேபிள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ், இன்னும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் ஃபஸ்ட் எது, நெகட்டிவ் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா, ஃபஸ்ட் ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிளாக்குங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ பிளாக் வந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2-3 பின் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் உட்கார வச்சுட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட்டு உட்காரோம். அவ்வளோதாங்க, உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு டெஸ்டர் எடுத்துக்கங்க பெஸ்ட்டு. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இங்கே பக்காவாக லாக் ஆகிருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே கரெக்டாக லாக் ஆகிருக்கான்னு அப்படி பார்த்துக்குங்க. சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கரெக்டாக செம்மையாக லாக் ஆகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் பார்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த ஓரிங் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அந்த உட்கார வச்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபியூல் பம்ப் வந்து இப்போ பக்கா க்ளீனாக ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த கவர் வந்து கீழே வந்து லோவர்லேருந்து இந்த கவர் வருங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இப்போ இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்னால் கிடையாது. இங்கே ஒரு பின்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த பின்னு வந்து இந்த இதில் வரும். நம்ம அப்படியே உட்கார வச்சுட்டு அப்படியே திருப்பி அப்படியே பொறுமையாக அப்படி செட் பண்ணோன்னா அவ்வளோதான். இது அப்படியே நேராக வந்து நம்மளுடைய வந்து டேங்க்கில் ஏற்ற வேண்டி தான். டேங்க் வந்து அங்கே ரெடியாக இருக்குது க்ளீன் பண்ணி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏற்றிட்டு காமிக்கிறேன். ஸோ வந்து எல்லாம் பக்கா ரெடி ஆகிடுச்சு. டேங்க் வந்து கீழே வந்து செம்ம மோசமாக இருந்துச்சுங்க. ஸோ வந்து பக்கா க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இதே பார்த்திங்கன்னா பக்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மாட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான வேலைங்க. நீங்கள் பேஷன்ஸாக இருந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை. ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மேட்ரே கிடையாது இது. ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம உள்ளே ஏற்ற போகிறோம். ஏற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேங்க் வந்து இதுதான் நம்மளோட டேங்க் பொசிஷன் வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிம்பிள் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உள்ளே பொறுமையாக ஏற்றி இந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதை நம்ம டேங்க் சைடுனா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு வரும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸ் பண்ணுற, அதாவது இந்த அடாப்டர் சைடு பார்த்திங்கன்னா இதான் வந்து இன்ஜின் சைடு உள்ளே வரும். அண்ட் நாசில் வந்து வெளி சைடு வரும். ஸோ வெளி சைடு நம்ம ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இது வந்து பொறுமையாக அப்படி உள்ள இங்கே ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா பொறுமையாக அப்படி இன்சர்ட் பண்ணிக்கங்க. இன்சர்ட் பண்ணிட்டு கேபிள்லாம் இங்கே அடி வாங்கக்கூடாது. ஸோ பொறுமையாக அப்படி இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே உள்ள அப்படியே திருப்புங்க. அப்படியே அவ்வளோதான். அப்படி திருப்பினீங்கன்னா இது செட்டாக போயிடும். ஸோ இந்த பின்னு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த பின்னு தான் மெயின். இந்த பின்னு ஆமாம் அவ்வளோதான். இந்த பின்னை லாக் பண்ணிட்டு அப்படி திருப்பினீங்கன்னா பொறுமையாக. ஸோ டேங்க் லைட்டாக ஆடுது, அவங்க தெரியும் நினைக்கிறேன். பக்கத்தில் கொண்டு வந்து காமிக்கிறேன். சூப்பர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ செட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுடைய வந்து கனெக்ஷன் சைடு, அதாவது இதோட ஃபியூல் பம்புக்கு வந்து கனெக்ஷன் கொடுப்போம் சப்ளை, அது வந்து இன்ஜின் சைடு வரும். ஸோ இந்த டேங்கை இப்போ நான் வந்து அப்படியே திருப்பினு வச்சுங்களேன், உங்களுக்கு அதையும் திருப்பி காமிக்கிறேன். அப்படியே டேங்கை திருப்பினா இது வந்து ஹேண்டில் பார் சைடு வரும். ஓகேங்களா. ஹேண்டில் பார் சைடில் வந்து இந்த பக்கம் தான் வந்து பைப் உட்காரும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த உள்ள இந்த ப்ளக் பண்ணுறது தெரியுமா, அந்த ப்ளக் உள்ளே வரும். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே ஒரு நட்டை போட்டுருங்க. ஸோ அதான் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கிற டக்குன்னு ஒரு நட்டை போட்டு ஹேண்ட் டைட், லைட்டாக ஹேண்ட் டைட் வைங்க. ஒன்று ப்ரெஷ்ஷாக போட்டாச்சு. ஸோ நட்டை வந்து நம்ம டைட் பண்ணிடுவோம் மக்களே. ஸோ ரேச்செட்டை வச்சு ஒரு வாட்டி ஃபுல் டைட் வச்சுருவோம். ரொம்ப டைட் வைக்க வேணாம், அந்த த்ரெட்டுக்குன்னு ஒரு டைட்னஸ் இருக்கும். அந்த டைட்னஸ் வச்சாலும் போதும். ரொம்ப டைட் வச்சிங்கன்னா ஓரிங் கட் ஆகிடும். ஸோ டேங்க் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஃபோட்டோ நான் ஞாபகம் வச்சுங்க. டேங்க் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வெளி சைட், இந்த பக்கம் தான் நம்ம வந்து இந்த இது சொல்லுவோம், பைப்பை சொல்லுவோம். இந்த பக்கம் தான் வந்து நம்ம இந்த கேபிளை சொல்லுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு தெளிவாக மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நான் வண்டியில் ஏற்றிட்டு உங்களுக்கு வந்து ஃபியூல்லாம் ஊற்றிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன்.